இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒன்று கூட விடாமல் அவர் மூலமாக தான் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் அவர் இல்லாமல் எதுவுமே உண்டாகவில்லை. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதில் இயேசு கிறிஸ்து பிதாவாகி குமாரனாக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இருந்தார். சகலம் அதுக்கு பிறகு படைத்த எல்லாவற்றிலும் அவர் இருந்தார். அவருடைய ஜீவ சுவாசத்தை மனிதனிடத்தில் ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். ஜீவன் யார்? இயேசு கிறிஸ்து தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்றார். அப்போ ஜீவன் யார்? இயேசு கிறிஸ்து தான். அதே மாதிரி ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நிறைய பகுதிகளில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதான் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிடுச்சு. சகலமும் ஒன்று கூட அதில் விடலை. எல்லாம் அவர் மூலமாக தான் உண்டாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் உண்டாயிடுச்சு. நாம் எதை கேட்டாலும் இயேசுவின் மூலமாக தான் கேட்க முடியும். இயேசுவின் மூலமாக கேட்டால் தான் அது தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிதா. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒன்று தான். அவர் அவருடைய நாமத்தினால நாம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிதாவை ஒருவனும் கண்டதும் இல்லை, தரிசித்ததும் இல்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போது பிதாவை நம்ம பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நம்ம பிதாவை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பிலிப்பு சொல்லுவார், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல தெரியுமா? நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவை விசுவாசிக்கிறான் அப்படின்னு தன்னையும் பிதாவையும் ஒன்றுபடுத்துவார் அவர். அவர் மூலமாக தான் எல்லாம் உண்டாயிடுச்சு. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவரால் இல்லாமல் ஒன்றுமே உண்டாகலை அந்த உலகத்தில். அவர் மூலமாக தான், அவர் வழியாகத்தான் எல்லாமே என்ன செய்து உண்டாயிடுச்சு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதாம் ஏவாளை சிரித்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்னா ஆதாமை சிரித்த பிறகு ஏவாளை சிரித்தார். அங்கே பாவம் செய்து மீறிடுவாங்க. மீறினோடனே அங்கே ஒரு சாபம் கொடுப்பார். அப்போ கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படிம்பார். அப்போ நான் என்ன அர்த்தம்? சிலுவை மரணத்தில் இயேசு கிறிஸ்து சித்திருடைய தலையை நசுக்கிட்டார். ஆனால் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய குதிங்காலை மட்டும்தான் என்ன செய்வோம்? நசுக்குவோம். காலில் ஆணி அறைவோம். ஆனால் அவர் தலையை நசுக்கினதுனால அந்த வால் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்கு. அதை வைத்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு இதுவும் பயங்காட்டிக்கிட்டு மக்களை நான் தான் பெரியவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சத்துருவானவன் இருக்கிறான், கக்கரிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதை அறியாத மக்கள் வாளுக்கே பயந்துக்கிட்டு இருக்காங்க. தலையை தான் நசுக்கியாச்சே, இன்னமே அதில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த எண்ணம் இல்லை. அந்த வாளுக்கு பயந்துக்கிட்டு தான் இன்றைக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக என்ன செய்கிறாங்க? ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னால் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? பிரித்து எடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் உண்டாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்டவர்கள். அவரால் நமக்கு கிடைக்கிறது ஜெயம். அவரால் தான் நமக்கு எல்லாமே உண்டாயிருக்கிறது. வாழ்வு அவரால் தான் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லுது, அவருக்கு நம்முடைய வெற்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம், இயேசு கிறிஸ்துவினால தான் நமக்கு கிடைக்கிது ஜெயம். நம்முடைய தேவனாகி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு சோஸ்திரம். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கிது. இயேசு கிறிஸ்துவினாலே வாழ்வு கிடைக்கிது. இயேசு கிறிஸ்துவினாலே சகலம் உண்டாயிருக்கிறது. அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவினால தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிட்டு, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. நாம் யாருமே அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. இதை புரியாதவங்க தான் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் நாம் அவரை விசுவாசிப்போம், பற்றிக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு எல்லா காரியங்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வாழ வைப்பார். ஆமென்.